ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ ஹவு டு பிகம் அ மாஸ்டர் இன் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த வீடியோ சீரீஸோட தேர்ட் அண்ட் ஃபைனல் வீடியோஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நாம் இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 2லையும் பார்ட் 1லையும் பார்ட் 2ல் ரீசனிங்கும் பார்ட் 1ல் குவான்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டையராக ஒரு ஐடியா கிடைச்சிடும். பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் 3 to 4 monthஸில் நம்மளால அச்சீவபிள் அட்டெம்ப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சரியான ட்ரை அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டில் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு செக்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல்ல எந்த டாப்பிக்கையும் விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கை விட்டுட்டு படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் படிக்கிறேன், கிளாஸ் டெஸ்ட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி செலக்டிவ் ப்ரிப்பரேஷனில் மட்டும் போகாதீங்க. ஏன்னா உங்களால அந்த டாபிக்கை தவிர வேற எதையுமே நம்மளால ஈஸியா இருந்தாலும் அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எல்லா டாபிக்லயும் உங்களுக்கு எபோவ் ஆவரேஜ் அந்த நாலேஜ் இருக்கணும். ஷார்ட்கட்டை மட்டுமே வச்சு இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படி அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டை மட்டும் வச்சு எந்த எக்ஸாமுக்கும் போகாதீங்க. ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ், அந்த டாபிக்கோட பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, இன்சூரன்ஸ் கிளர்க் எக்ஸாம்ஸ் இருக்குங்களா? ஸோ ஐபிபிஎஸ், எஸ்பிஐ மட்டும் போட்டிருக்கேன். இன்சூரன்ஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஆர்சி தான் மேக்ஸிமைஸ்டு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டார்கெட்டாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. மெயின்ஸில் 12 to 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 7 to 10 கொஸ்டின்ஸ். ஸோ மெயின்ஸில் 12 to 15 கொஸ்டின்ஸ். கிளாஸ் டெஸ்ட்டில் மினிமம் 1 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் எஸ்பிஐ கிளர்க்லையும் கேட்குறாங்க. ஸோ சென்டென்ஸ் ரீஆர்டரிங், பேராஜம்பிளிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா? fill in the blanks அப்படின்றதுல இருந்து fill in the blanksல மினிமம் ஒரு கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் எஸ்பிஐ கிளர்க்லையும் கேட்குறாங்க. மேட்ச் த காலம்ல ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஏபி ரெண்டையும் மேட்ச் பண்ணக்கூடியதுல மினிமம் 5 மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சினனம்ஸ் ஆண்டனம்ஸ்ல ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் எஸ்பிஐ கிளர்க்லையும் ப்ரிலிம்ஸ்ல அவங்க கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்கல. பட் மெயின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ்ல ஐபிபிஎஸ் கிளர்க்ல மட்டும் இப்போ ரிப்பீட்டடா 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. தீம் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல எஸ்பிஐ கிளர்க்கில் மெயின்ஸ்ல மட்டும் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேர்டு யூசேஜ்ல மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் எஸ்பிஐ கிளர்க்லையும் கேட்டுட்டு இருக்காங்க. வேர்டு இன்டர்சேஞ்சில் மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்ல மெயின்ஸ்ல மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட், இன்அப்ராப்ரியேட் யூசேஜ்ல மினிமம் 1 கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும், மெயின்ஸ்ல மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எரர் ஐடென்டிஃபிகேஷன்ல 6 கொஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸ்ல மினிமம் 5 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. மெயின்ஸ்ல 4 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் அந்த டாபிக்ல வந்து ப்ரிலிம்ஸ்ல மட்டும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ல மினிமம் 1 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. எரர் ஐடென்டிஃபிகேஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல எஸ்பிஐ கிளர்க்ல மெயின்ஸ்ல மட்டும் மினிமம் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இங்கிலீஷ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்ல மினிமம் 7 கொஸ்டினும் மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. கிளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பேராஃபார்மிங் கொஸ்டின்ஸில் மினிமம் 1 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. fill in the blanksல மினிமம் 1 கொஸ்டின்லேருந்து மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேட்ச் த காலம்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரெகுலராக கேட்டிருக்காங்க.
சினனம்ஸ் ஆண்டனம்ஸ்ல எஸ்பிபிஓல மெயின்ஸ்ல மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஐபிபிஎஸ் எஸ்பிஐபிஓல மினிமம் 1 கொஸ்டினும், அதாவது ப்ரிலிம்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும், மெயின்ஸ்ல 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேர்ட் இன்டர்சேஞ்ச் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல மட்டும் கேட்குறாங்க. அதுல மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் அண்ட் இன்அப்ராப்ரியேட் யூசேஜ்ல ப்ரிலிம்ஸ்ல ரெண்டுலையுமே ப்ரிலிம்ஸ் மட்டும் கேட்குறாங்க. மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் ஐபிபிஎஸ்லையும் எஸ்பிஐல 3 கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இடியம்ஸ் யூசேஜ்ல எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்ல மட்டும் கேட்குறாங்க. மேக்ஸிமம் வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ்ல ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல மட்டும் 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. வேர்டு இன்டர்சேஞ்சில் எல்லாத்துலேயுமே மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. வேர்டு யூசேஜில் ப்ரிலிம்ஸில் மட்டும் ரெண்டுலேயுமே 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்கறதுல மற்ற எல்லாத்துலேயும் 3 கொஸ்டின்ஸ், மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸில் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா. எரர் ஐடென்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1 கொஸ்டினும் மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. கிராமட்டிக்கலி கரெக்டட் சென்டென்சஸ்ல ப்ரிலிம்ஸ்ல மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்குறாங்க. பேரா கம்ப்ளீஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல, அதுவும் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் சென்டென்ஸ் கனெக்டர்ல ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல மட்டும் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. பேரா சம்மரியில 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும், சிமிலர் மீனிங் சென்டென்சஸ் அந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. எஸ்பிஐ பிஓல மட்டும் மெயின்ஸ்ல மிஸ்ஸிங் பேராகிராஃப்ல 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்ல மெயின்ஸ் எக்ஸாம்ல ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல இங்கிலீஷ் கிடையாது, நம்ம முன்னாடியே அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வேணா போய் பாருங்க. எக்ஸாம் பேட்டர்னில் இங்கிலீஷ் இருக்கா இல்லையான்ற அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கோட மெயின்ஸ் எக்ஸாமில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ஆர்ஆர்பி பிஓவில் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும், ஆர்ஆர்பி கிளரிக்கல்ல 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. கிளாஸ் டெஸ்ட்டில் 6 கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கிறதுனால நான் 6ன்னு போட்டிருக்கேன். கிளரிக்கல்ல 5 கொஸ்டின்ஸ் இருந்து 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பேராஜம்பிள்டு சென்டென்ஸ்ல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ரீஆர்டரிங்ல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. வேர்டு யூசேஜ்ல மினிமம் 1 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எரர் ஐடென்டிஃபிகேஷன்ல மினிமம் 4 கொஸ்டின்ஸ் இருந்து மேக்ஸிமம் 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ல 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்ல மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேட்சிங் த கிளாஸஸ்ல மினிமம் 1 கொஸ்டின் இருந்து மேக்ஸிமம் 4 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. வேர்டு இன்டர்சேஞ்ச் அப்படின்றதுல வேர்டு இன்டர்சேஞ்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளரிக்கல்ல மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இன்கரெக்ட் யூசேஜில் இன்அப்ராப்ரியேட் யூசேஜில் கிளரிக்கல்ல மட்டும் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்குறாங்க. இடியம்ஸ் வந்து ரெகுலராக இப்போ கேட்கறது கிடையாது. கிளரிக்கல்ல மட்டும் 1 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸ்பெல்லிங் செக்கிங் சிங்குலர் ப்ளூரல்ல வந்து கிளரிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் மெயின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஓல மெயின்ஸில் 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கிளரிக்கல்ல கேட்கறது கிடையாது. சினனம்ஸ் ஆண்டனம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. பேரா கம்ப்ளீஷனில் பிஓல அவங்க ஆர்ஆர்பி பிஓல கேட்கறது கிடையாது. பட் ஆர்ஆர்பி கிளரிக்கல்ல அவங்க 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்க எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எப்படி டாபிக்கை எப்படி இம்பார்ட்டண்டா போட்டு பிரிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குன்றது பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் இல்லை, இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ், ஆனால் மெயின்ஸுக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் மேஜராக கேட்குறாங்க. 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தான் வருது. ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேராஜம்பிள்டு சென்டென்ஸ் அதில் வந்து 5 to 6 சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ கிராமர்ல என்னென்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எரர் ஐடென்டிஃபிகேஷன், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் இன்அப்ரோப்ரியேட் சென்டென்சஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. கிளாஸ் டெஸ்ட்ல ட்ரெடிஷ்னல் லெவல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் சிங்கிள் டபுள் பிளாங்க்ஸ் நம்ம பார்க்கணும்.
மேட்ச் த காலம்ல 2 காலம்ஸ், கனெக்டிவிட்டி 3 காலம்ஸ் அதெல்லாமே பார்க்கணும். ப்ரிலிம்ஸுக்கு நம்ம 2 காலம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, வேர்ட் இன்டர்சேஞ்சில் ஒரு சென்டென்ஸ் 4 வேர்டு இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி, வேர்டு யூசேஜ்ல ஒரு வேர்டு 3 டைம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுல மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும் வச்சு பார்க்குறப்ப ப்ரிலிம்ஸ்லயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். வழக்கம் போல ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நம்ம கம்பல்சரி படிக்கணும். பாராஜபிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பி இல்ல சி இல்ல இ இந்த மாரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்ல லாஸ்ட் சென்டென்ஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். அத வச்சு நம்ம ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? சோ அது பாராஜம்பிள்டு. கிராமர்ல எரர் ஸ்பாட்டிங். ஸோ மல்டிபிள் எரர்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் மெயின்ஸ் பேஸ்டு கொஷின்ஸை நம்ம பார்க்கணும். கிளாஸ் டெஸ்ட்ல ஸோ பிளாங்க்குக்கு 2 வேர்ட்ஸ் 2 ஃப்ரேஸ் இல்லைன்னா 2 சென்டென்சஸ் பர் பிளாங்க்குக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல 3 பிளாங்க்ஸ் 2 சென்டென்சஸ்ல இருக்கிற மாதிரி, 2 பிளாங்க் 3 சென்டென்சஸ்ல இருக்கிற மாதிரி, 3 பிளாங்க் 3 சென்டென்சஸ்ல இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். மேட்ச் த காலம்ஸ்ல முன்னாடி வந்து வெறும் பேசிக்கா இருக்கக்கூடிய டூ காலம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பட் மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் வித் கனெக்டரும் 3 காலம்ஸும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வேர்ட் இன்டர்சேஞ்சில் 2 சென்டென்சஸ் 4 வேர்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா வேர்டு யூசேஜ் வந்து ஒரு 5 கான்டெக்ட்ல ஒரு வேர்டு நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்றதை நம்ம பார்க்கணும். பேரா ஃபார்மிங் கொஸ்டின்ஸ்ல ஆட் ஒன் அவுட் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். பேரா கம்ப்ளீஷன்ஸ் கொஸ்டின்ஸ் டாப்பிக்கை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது மெயின்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸ் பேசேஜ் தான் நீங்க முடிக்கணும். கிளாஸ் டெஸ்ட்டை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் நீங்க கிளாஸ் பேசேஜுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அப்பதான் உங்களால அட்டெம்ப்ட் அதிகமா கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். அதுலயும் ஈஸி பேஸ்டு ஒகேபுலரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நீங்க அட்டன் பண்ணணும். கிராமர்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமரு, சென்டென்சஸ், ஸ்டார்டர்ஸ், சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ், வேர்டு யூசேஜ், வேர்டு இன்டர்சேஞ்சு, வேர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு, மேட்ச் த காலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்க அடுத்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா பேராஃபார்மிங் கொஷின்ஸ்ல ஆட்மென் அவுட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பேரா கம்ப்ளீஷன்ஸ், தீம் ஐடென்டிஃபை பண்றது இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸை நீங்க அப்புறமா யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகாபுலரி பேசிஸ்ல ஒகாபுலரி இம்ப்ரூவ் பண்றது தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்றது எப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புது வேர்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வொக்காபுலரிக்கு அதாவது எப்படின்னா அந்த வேர்டை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வொக்காபுலரி பேஸ்டு கொஷின்ஸ் டைப்புக்கு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பார்க்கணும். ஸோ ரெண்டாவதா வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்லேயே ரீடிங்னு இருக்கிறதுனால நீங்க ரீட் பண்ணியே ஆகணும். அப்புறமா ரீட் பண்ணியே ஆகணும். அப்புறமா ரீட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்கானமி அதாவது அந்த பேங்கிங் அவேர்னஸ் பேஸ்டு தீம் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வேகமா படிக்க கத்துக்கணும். சத்தமா படிக்க வேண்டாம். வேகமா ஸ்பீடா படிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிராமர்ல வந்து ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நம்ம படிக்க வேணாம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியா ஹவு டு பிகம் எ மாஸ்டர் இன் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற வீடியோ சீரிஸோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை சைட் எஸ்எஸ்சியோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஹவு டு பிகம் எ மாஸ்டர் இன் எஸ்எஸ்சி அப்படின்ற வீடியோ சீரியஸ் அது ஒரு வாக்கில் தனியாக வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஏப்ரல் 14ல இருந்து நாம எக்ஸாம்ஸுக்கு உண்டான டாபிக் பை டாபிக்கா நாம ப்ரிப்பேர் பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு பேசிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஈஸி டு டிஃபிகல்ட் சம்ஸ் வரைக்கும் என்டையர் டாபிக்கை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா
உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆயிடும். அப்புறமா லேட்டா தெரியும் போது இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால இப்பயே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.